ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இப்போ நம்ம கையோட அளவு ஒரு 6 இன்ச் அளவு இருந்தால் போதும். 5 to 6 இருந்தால் பஃப் கை போதும். இப்போ நம்ம ஒரு 6 இன்ச் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம மடிக்கணும். குண்டூசியே போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இப்போ நம்ம கை எந்த அளவுக்கு நம்மளுக்கு லென்த்து தேவையோ கரெக்டாக விலகாமல் இருக்கும். பஃப் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு 5 இன்ச், அதாவது 2.5 இன்ச்சில் வச்சிங்கன்னா இந்த பக்கம் 5 இன்ச்சும் இந்த பக்கம் 2.5 இன்ச்சு, இந்த பக்கம் 2.5 இன்ச்சு, 5 இன்ச்சு அளவுக்கு உங்களுக்கு அகலம் வந்துடும். நீங்கள் நார்மலாக வைக்கணும்னா அப்படி வைக்கலாம். இல்லை ஒரு 3 இன்ச் அளவுக்கு வச்சிங்கன்னா ஒரு 6 இன்ச்சு இந்த மாதிரி. இப்போ கையோட லென்த்து உங்களுக்கு 6, இந்த 6 தையலுக்கு சேர்த்து வச்சுட்டு நீங்கள் 3 இன்ச்சில் ஒரு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 6 இன்ச் நீளமோ 3 இன்ச் அகலத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு அதாவது நம்ம எவ்வளோ பஃப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சது நீங்கள் 3 இன்ச்சாவது இங்கே வைக்கணும். மடித்த துணியில் 3 இன்ச் அளவுக்கு நம்ம அகலம் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம இந்த கையை பாருங்கள் நார்மலாக எப்பயும் வரைகிற மாதிரி இங்கே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இது நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்படி வரைஞ்சிக்கலாம். நீங்கள் இது பஃப் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து ரொம்ப தூக்கலாக இல்லாமல் பஃப் அழகாக சின்னதாகவே இருந்ததுன்னா கொஞ்சம் அமுங்கின மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதிலே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாகவும் பஃப் தூக்கி இருக்கணும் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் தள்ளியே வச்சுக்கலாம். இதை ஆனால் இந்த இடத்த மட்டும் இப்படி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்துகிட்டு இது பாருங்கள் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல இந்த பாருங்கள் இந்த 3 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ நம்ம இதை வெட்டி பார்க்கலாம் எப்படி பஃப் வருது அப்படின்னு. இங்கே இப்படி கட் பண்ணிவிட்டோம். கொஞ்சம் கிராஸாக எடுக்கும்போது தான் நம்ம ப்ளீட் நல்லா பஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக நல்லா தூக்காக தெரியும். கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் பேப்பரில் பண்ணுறேன், துணியிலன்னா உங்களுக்கு அழகாக தெரியும் நம்ம சுருக்கிறது. இந்த ப்ளீட்லாம் இந்த மாதிரி நம்ம இந்த 3 இன்ச் எங்கே வச்சோமோ அது வரைக்கும் நீங்கள் இப்படி ப்ளீட்டை மடித்து வச்சுக்க வேண்டியதான். மடித்து வச்சோம்னா நம்மளுக்கு கையோட ஆம்பூலோட அளவு இந்த இடத்துல அளவு கரெக்டாக வந்து இந்த இடத்துல நம்ம ஏற்ற இறக்கம் நம்ம வரைஞ்சிக்கணும். பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம சுருக்கம் வச்சுட்டு கை எந்த அளவுக்கு நம்ம கையோட ரவுண்டு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடும். அழகான ஒரு பஃப் கை உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க பஃப் கை வெட்டுறது. இப்போ கையை வச்சு எந்த அளவுக்கு நம்ம இதில் அளவு பிரிச்சுக்கலான்றதை பார்த்தோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.